இப்ப ஏஐ இமேஜ் போடுறவன் தான் தப்பு, அந்த வீடியோஸ் போடுறவன் தான் தப்பு அப்டின்லாம் இல்லங்க. அத நம்ம லைக் பண்றோம், ஷேர் பண்றோம்ல, நம்மளுமே பெரிய தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயமா இருந்தாக்கா, அது தப்பில்ல. அத என்கரேஜ் பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ற மாரி தெரியுது. நெகட்டிவான இமேஜா தெரியுது, நெகட்டிவான வீடியோவா தெரியுது, சமூகத்துக்கு தப்பா தெரியிற மாரி இருந்துச்சுனாக்கா, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அத முடிஞ்ச வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணி குடுங்க. ஸோ அதுதான் நம்மளால முடிஞ்சது. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றது வந்து அவ்வளோ ஈஸிலாம் இல்ல. நீங்க சும்மா ஈஸியா செக்யூரே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்ப எல்லாமே இப்ப மொபைல பத்தி எல்லாம் தெரிஞ்சவனே இப்போ நெறைய விஷயத்துல மாட்றான். அது வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்போ ஈஸியா அந்த ஆக்சஸ்லாம் ஹேக் பண்றாங்க. நம்ம கேமரா ஆக்சஸ், மைக் இந்த மாரிலாம். ஸோ நம்ம எல்லாம் பேங்க் அக்கவுண்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து செக்யூரா இருந்தா நல்லாயிருக்கும். அந்த ஆப்ஸ்லாம் இறக்காம ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டான ஆப்ஸ் மட்டும் அதுக்கும் என்னென்ன பர்மிஷன் குடுக்குறோம் அப்படின்ட்டு செட்டிங்ல போயிட்டு பார்த்து அலர்ட்டா இருக்கிறது நல்லது. முக்கியமா இந்த எமோடி, ஏபிகே இந்த மாரிலாம் நெறைய இருக்குல்ல. ஸோ தயவு செய்து அத இறக்காதீங்க.